ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றோம். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இன்றைய மிஷனரி டான் பீச் பிராட்லி. இவர் பிறந்தது 18/7/1804, மறைந்தது 23/6/1873. ஊர் மெர்சலூஸ், நாடு அமெரிக்கா, தரிசன பூமி தாய்லாந்து. ஆண்டவர் நமக்கு தந்த திறமைகளை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். பிறக்கும் போதே நாம் திறமைகளோடு பிறப்பதில்லை, ஆனால் வளர வளர பலவிதமான திறமைகளையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். டான் பீச் பிராட்லி பலவித கோணங்களில் ஆண்டவருடைய பணிகளை திறம்பட ஆற்றியவர். அமெரிக்க நாட்டை சார்ந்த இவர் மிஷனரி பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் தன்னை போக சொல்லும் இடத்திற்காக காத்திருந்தார். ஏற்ற சமயத்தில் தாய்லாந்து நாட்டை மிஷனரி படித்தளமாக தெரிந்தெடுத்தார். மருத்துவத்துறையில் பட்டம் பெற்ற இவர் சுகாதார அலுவலராக பணி செய்தவர். தனது 32ஆம் வயதில் 1835ஆம் ஆண்டு தாய்லாந்தை நோக்கி பயணம் செய்தார். ஷாம் என்ற மக்கள் மத்தியில் இவர் பணி சிறப்பாக அமைந்தது. நவீன மருத்துவத்தை அங்கே அறிமுகம் செய்தார். நோய்வாய்ப்பட்ட அநேகர் இவரின் வரவால் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் சரீர நோய்கள் நீங்க பெற்றவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினர். இந்நிலையில் தன் மனைவி திடீரென மரிக்கவே மிகுந்த சோகம் கொண்டார். ஆயினும் தன்னை அழைத்த ஆண்டவர் என்றுமே கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்துடன் தன் 3 குழந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள் வளர்த்தார். அந்நாட்டில் முதல் பத்திரிகை ஆரம்பித்தார். சிறந்த எழுத்தாளராகவும் கிறிஸ்துவின் போதனைகளை தெளிவுடன் அம்மக்களுக்கு விளங்க செய்வராகவும் செயல்பட்டார். தாய்லாந்து நாட்டின் அரசன் புத்த மதத்தின் போதனைகளை காட்டிலும் கிறிஸ்துவின் போதனைகளை இவர் மூலம் அதிகம் கற்றறிந்தான். இதனால் கிறிஸ்துவை குறித்து அதிகாரத்துடன் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பள்ளிகள், மருத்துவமனைகள், தொழுநோயாளிகளுக்கென இல்லங்கள் போன்றவற்றை உருவாக்கியதோடு பெண்களுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பையும் அளித்தார். ஆத்துமாக்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்காமல் கிறிஸ்துவை அறிவிப்பதையே தன் லட்சியமாக கொண்டிருந்தார். அன்பரே, உங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டீர்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.